செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்த கும்பராசி அன்பர்களே, இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருகிறார். ஆகவே இந்த வருடம் ஆதாயம் உங்களுக்கு 14 பங்கு, விரயமும் 14 பங்கு. அதாவது ஆதாயம் விரயமும் சம அளவில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த கும்பராசியில் பிறந்த மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். என்றால் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது சிறிது மறதியை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 1க்கு 2 முறை நன்றாக ஊன்றி படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். நீங்கள் தனியாகவும் படிக்கலாம் அல்லது சக மாணவர்களுடன் சேர்ந்தும் படிக்கலாம். எப்படியும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் கைகூடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சந்தோஷத்தை அடையக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது.
அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வருடமே செய்தால் அடுத்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொழில் செய்யும்போது அதிகமான வேலை பளு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து வேலை பளுவை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழிலதிபர்களுக்கு தொழில் வளர்ச்சி காரணமாக தூக்கம் குறையும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் ஒரு தடை ஏற்படும். மறுமுறையும் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. முதலில் தடை ஏற்பட்ட பிறகு இனிமேல் அவ்வளவுதான் என்று சும்மா இருந்து விடாதீர்கள். மறுமுயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்களுக்கு எதிர்பார்த்த தன வரவும், அதாவது கடன் தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் ஓரளவு நல்ல லாபத்தை பெறுவார்கள். ஆனால் பெரிய அளவில் லாபம் ஏற்படாவிட்டாலும் நஷ்டம் வராது. ஓரளவு நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை நீங்கள் தனியாக செல்வதை தவிர்த்து விட வேண்டும். மற்றவர்கள் துணையுடன் சென்றால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் விரைவில் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறையை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது குடும்பத்தில் உங்களால் மற்றவர்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். என்றால் இந்த வருடம் ஆதாயம் விரயம் இரண்டும் சமமாக இருப்பதனால் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பிடிவாதமாக காரியங்களை செய்வீர்கள். அதை நீங்கள் சாதனையும் செய்வீர்கள். பிடிவாதமான காரியங்களை செய்தாலும் அதை நீங்கள் சாதனையும் செய்வீர்கள். என்றால் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். ஆகவே அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியத்திலும் முதலில் தடை ஏற்பட்டாலும் 2வது 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைவர்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலும் சனியுடைய பார்வை இருக்கிறது. தொழில்துறையிலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் தொழில் முன்னேற்றத்தை பற்றியும் யோகத்தை பற்றியும் வெளியில் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு முன்பு 10 நாளும் பின்பு 10 நாளும் வெளியூர்களுக்கு தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் முக்கிய முடிவுகளை புரட்டாசி மாதம் எடுக்கக்கூடாது. வேறு மாதங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ராசியான மாதங்கள், அதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு, தொழில் விருத்தி செய்வதற்கு, பண வரவு ஏற்படுத்துவதற்கு நல்ல மாதங்கள் என்று பார்த்தால் சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதம், அடுத்து ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதம், அடுத்து மார்கழி மாதம். இந்த 3 மாதங்கள் சித்திரை, ஆடி, மார்கழி, இந்த 3 மாதங்கள் இந்த வருடம் உங்களுக்கு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களில் சைன கோலத்தில் பெருமாள் இருந்தால் அவரை தரிசனம் செய்யலாம். அடுத்து சிவன் கோயில்களுக்கு சென்று நந்தி பகவானுக்கு ஒரு முறை அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் செய்வது நல்லது. இதன் மூலமாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் முக்கியமானது. என்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான், சனி பகவானுக்கு உகந்த பிரார்த்தனை ஆஞ்சநேயருடைய பிரார்த்தனை. ஆகவே ஒரு முறை நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரையோ அல்லது சுசீந்திரம் சென்று ஆஞ்சநேயரோ வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம், வடைமாலை சாட்டி விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை வீட்டிலேயே லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது ஸ்ரீரங்கம் சென்று அங்கே தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக 65% நன்மைகளை பெற்று கும்பராசியில் பிறந்தவர்கள் சகலவிதத்திலும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும்
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.